ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யாருடைய மெய்யறிவானது நன்கு நிலை பெற்றிருக்கும் என்ற விஷயத்தை இங்கு கூறுகிறார். நாம் படித்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம், மெய்யறிவில் நன்கு நிலை பெற்றவருடைய இலக்கணங்கள். நம்ம எல்லாருமே வேதாந்தம் படிக்கிறோம், வேதாந்த வகுப்புகளுக்கு போறோம், விஷயங்களை புரிந்து கொள்கிறோம். ஆனால் அது நம்மயமாக ஆவதற்கு, ஆழ் மனதில் நன்கு பதிவதற்கு எது ரொம்ப முக்கியம் என்பதை பகவான் இதுவரை சொல்லிக்கொண்டே வந்தார். புலனடக்கம் மிக முக்கியம். மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐம்பொறிகள் இருக்கு இல்லையா, 5 சென்ஸ் ஆர்கன்ஸ், இதன் மூலமாக நாம் அனுபவிக்கின்ற விஷயங்கள், இதுல மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆமை உதாரணத்தை சொன்னார். அதுக்கப்புறம் எப்படி இந்த இந்திரியங்களும் மனதும் பெரிய ஒரு அறிவாளி ஞானியை கூட பாடாய்படுத்தி விடும், கவனமாக இருக்க வேண்டும்லாம் சொன்னார். அந்த புலனடக்கத்தின் தொடர்ச்சியாக தான் இந்த ஸ்லோகமும் அமைந்திருக்கிறது. தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹா வசே ஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. யுக்தஹ, யுக்தஹன்னு சொன்னா மெய்யறிவில் நன்கு தன்னை இணைத்து கொண்டவன். யுஜ் அப்படிங்கிற தாத்துவுக்கு இணைத்தல்னு பொருள். யுக்தஹ, ஒரே ஃபோக்கஸ்டா மெய்ப்பொருளை பற்றிய ஞானம், நானே மெய்ப்பொருள் என்பதை உணர்ந்து அதிலேயே நிலைத்திருக்க முயல்பவன் யுக்தஹ. அப்படிப்பட்டவன் தானி சர்வாணி சம்யம்ய, தானின அவை, அவை அனைத்தையும், எவை அனைத்தையும், இதுக்கு முன்பு கூறப்பட்ட அந்த அனைத்து இந்திரியங்களையும் சம்யம்ய நன்கு நெறிப்படுத்தி, சுவாமிஜி சொல்லுவாங்க, அதை மனம் போன போக்குல அதர்மமாக அதை பயன்படுத்தி கெடுத்து விடக்கூடாது, தர்மமாக அதை பயன்படுத்தணும். அந்த பொறிகள், அந்த இந்திரியங்கள் இறைவன் நமக்கு கொடுத்துள்ள ஒரு கருவிகள். அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி அதற்குரிய மரியாதையோடு அதை நாம் பழக்க வேண்டும். அதை நம்ம தாறுமாறா பயன்படுத்தக்கூடாது. அதே நேரத்துல அதை அடக்கி அமுக்கி சப்ரஸ் பண்ணியும் அதை கஷ்டப்படுத்தக்கூடாது. ரொம்ப அழகா சொல்லுவாங்க சுவாமிஜி இந்த விஷயத்தை பத்தி. யுக்தஹ தானி சர்வாணி சம்யம்ய, இந்த மெய்ப்பொருளோடு மெய்யறிவோடு தன்னை இணைத்து கொண்டவன் இந்த எல்லா பொறிகளையும் நன்கு நெறிப்படுத்தி மத் பரஹ ஆசீத, மத் பரஹ என்னையே குறிக்கோளாக கொண்டு அப்படிங்கிறார் பகவான். இந்த மத்பரகங்கிற வார்த்தை நிறைய இடத்துல கீதையில் நம்ம பார்ப்போம். மத்பரகனா என்ன? பகவானையே குறிக்கோளாக கொண்டு. இங்கு பகவான் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் நம்ம சொல்றோம்? மத்பரகனா மெய்ப்பொருளையே குறிக்கோளாக கொண்டு இருப்பது ஒரே மெய்ப்பொருள். ஒரே மெய்ப்பொருளின் மீதுதான் உயிருக்கு உயிரான இறைவனும் உயிர்களும் உலகங்களும் உள்ளங்களும் உடல்களும் எல்லாமே மாயையால் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. நம்ம பார்க்குற காட்சி பலவாக இருந்தாலும் இதற்கெல்லாம் அடிப்படையில் இருப்பது ஒரே ஒரு மெய்ப்பொருள். அதுல மனசு வைக்கிறான். மத்பரஹ வைத்துக்கொண்டு என்ன செய்யறான்? ஆசீத்த, தியானத்தில் அமர்கிறான். ஸ்தித பிரக்ஞன் எப்படி அமர்வான்னு கேட்டான் இல்லையா அர்ஜுனன், அதற்கு பதில் சொல்றார், அவன் தியானத்தில் அமர்வான். இதற்காக அவன் குவாலிட்டி டைம் கொடுப்பான், ஒவ்வொரு நாளும் நிதித்தியாசனம் செய்வான் என்று பொருள். யுக்த ஆசீத மத்பரஹ, பகவானே தியானம் செய்து கொண்டு மெய்ப்பொருள், நானே மெய்ப்பொருள் என்ற தியானத்தில் ஈடுபட்டவனாக அவன் அமர்ந்திருப்பான். இந்த ஸ்லோகத்தினுடைய விரிவாக்கமாகத்தான் 6வது அத்தியாயம் தியான யோகம் அமைந்துள்ளதுன்னு சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. இப்படி அமர்ந்து கொண்டு எஸ்ய இந்திரியாணி வசே, யாருக்கு அவனுடைய இந்திரியங்கள்லாம் கட்டுப்பட்டு இருக்கிறதோ, தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா, அவனுக்குத்தான், அவன்தான்ப்பா, அவனுடைய மெய்யறிவு தான் நன்கு நிலை பெற்றிருக்கிறது. அதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவனுக்கு தான் ஞான நிஷ்டை ஏற்பட்டிருக்கிறது. சுவாமிஜி எப்பயும் சொல்வார், ஞானம் வந்துடும், ஞான நிஷ்டை வருவது மிக கடினம். ஞான நிஷ்டைனா அதுலேயே ஊறி இருக்கிறது, அதுலேயே நிலைத்திருக்கிறது. இந்த உலகத்தின் இன்ப துன்பங்களால சிறிதளவு கூட பாதிக்கப்படாமல் அனைத்தையும் சமமான மனநிலையுடன் பார்க்கின்ற அந்த திருஷ்டி, அதுக்கப்புறம் தன்னில் தான் இன்புற்றிருத்தல், என்ன நடந்தாலும் சரி மனசுல ஆசைகளின் சலனங்களே இல்லாமல் அப்படிலாம் நம்ம இருக்கணும்னு சொன்னா இந்த ஞானம் உறுதியாக இருக்கணும். நான்கிற சொல்லுக்கு பொருள் மெய்ப்பொருள் என்பது நமக்கு அவ்வளவு ஆழமாக உறுதியாக இருந்தால், அது இருக்கிறதுக்கு என்ன ரொம்ப முக்கியம்? இந்த இடத்துல ஸ்லோகத்திலையும் பகவான் சொல்வது, யாருடைய மெய்யறிவு நன்கு நிலை பெற்றிருக்கும், யாருக்கு புலனடக்கம் இருக்கிறதோ, யார் இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐம்புலன்கள் ஐம்பொறிகள் விஷயத்துல கவனமாக இருக்கிறார்களோ, அதை கண்டபடி மேய விடாமல் இருக்கிறார்களோ,
தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா, அவருடைய அறிவுதான் நன்கு நிலை பெற்றிருக்கிறது, நன்கு உறுதியாக இருக்கிறது அப்படின்னு பகவான் சொல்கிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.